Hello everyone, welcome to our channel Happy Learning. So நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரிபோஷன்ல இருக்கிற பேலன்ஸ் சாப்டர் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல ப்ரிபோஷனுக்கு 2 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்கலனா அந்த வீடியோஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிபோஷன்னா இட் இஸ் a word and it should be front of noun. ஒரு நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ற ஒரு வேர்டு தான் ப்ரிபோஷன். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா between. between அப்படின்னா இடையே அப்படின்னு அர்த்தம். இடையே இல்லைன்னா நடுவில் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். he is sleeping between his parents. அவன் பேரண்ட்ஸுக்கு இடையே தூங்கி கொண்டிருக்கிறான். பேரண்ட்ஸுக்கு இடையே. ஸோ அந்த இடத்துல between சொல்றோம். there is a door between the two rooms. ஸோ 2 ரூம்க்கும் நடுவுல இல்லைன்னா இடையே அந்த டோர் இருக்கிறது. இப்படி சொல்றதுக்கு between சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து அமாங். அமாங் அப்படின்னா மத்தியில் அப்படின்னு அர்த்தம். த டாக் இஸ் ரன்னிங் அமாங் தி crowd. கூட்டத்திற்கு மத்தியில் நாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம அமாங் வந்து சொல்லணும். நெக்ஸ்ட் ஃப்ரம். ஃப்ரம் அப்படின்னா இருந்து அப்படின்னு மீனிங். ஐ கேம் ஃப்ரம் யூகே. நான் யூகேல இருந்து வரேன். So I came from UK. Next பாருங்க. The smell is coming from the kitchen. கிச்சனில் இருந்து ஸ்மெல் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அங்க இருந்து வருது. அப்போ இருந்துன்னு சொல்றதுக்கு நம்ம from யூஸ் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. throw. throw அப்படின்னா மூலம். அதன் மூலம், அதன் வழியாக அந்த மாதிரி சொல்லும்போது throw சொல்லணும். The thief escaped through the back door. பேக் டோரின் மூலமாக திருடன் எஸ்கேப் ஆகிவிட்டான். ஐ ஹியர்ட் திஸ் நியூஸ் த்ரோ மை ஃப்ரெண்ட். என்னுடைய ஃப்ரெண்டு மூலமா நான் இந்த நியூஸை கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம த்ரோ சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க. ஆன், அபவ், ஓவர். இந்த மூணுமே கிட்டத்தட்ட சேம் மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம யூஸ் பண்றது வேற வேற இடத்துல தான் இதை யூஸ் பண்ணணும். பாருங்க. த புக் இஸ் ஆன் தி டேபிள். புக்கு வந்து டேபிளின் மேலே இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆன் சேர்த்து சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க. த ஃபிளைட் இஸ் ஃப்ளையிங் ஓவர் த சிட்டி. அப்போ நகரத்தின் மீது ஃபிளைட் வந்து பறந்து கொண்டிருக்கிறது. அப்போ நகரத்தின் மீதுன்னு சொல்லும் போது நம்ம ஓவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். த ஃபேன் இஸ் அபோவ் மை ஹெட். த ஃபேன் வந்து என்னுடைய தலைக்கு மேலே இருக்கிறது அப்படி சொல்லும் போது நம்ம அபோவ் சேர்த்து நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து அலாங். அலாங் அப்படின்னா சேர்த்து அப்படின்னு அர்த்தம். வி வாக்டு அலாங் தி ரோடு. நாங்கள் சாலையில் நடந்து சென்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அலாங் சேர்த்து சொல்றோம். நெக்ஸ்ட் வி ரேன் அலாங் தி ரிவர். ரிவரின் குறுக்கே நாங்கள் ஓடினோம். அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம அலாங் சேர்த்து சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க. டியூரிங். டியூரிங் அப்படின்னா போது அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் கால் மீ டியூரிங் பிரேக்கர்ஸ். உன்னுடைய பிரேக்கின் போது எனக்கு கால் பண்ணு. ஸோ ஒரு இடத்துல நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம், அந்த இடத்துல பிரேக்கர்ஸ் அப்போ எனக்கு கால் பண்ணு. பிரேக்கின் பொழுது. நோபடி ஸ்போக் டியூரிங் த பிரசன்டேஷன். பிரசன்டேஷன் பொழுது யாரும் பேசக்கூடாது. அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம டியூரிங் சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க. அன்டில், டில். ஸோ இது ரெண்டுமே வந்து வரை, இதுவரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் அதோட மீனிங். ஐ வில் பி ஹியர் அன்டில் 10 o'clock. நான் 10 மணி வரை இங்கே இருப்பேன். ஐ கம்ப்ளீட்டட் த ரிப்போர்ட் டில் 20th செப்டம்பர். 20th செப்டம்பர் வரைக்கும் நான் ரிப்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அது வரை நான் முடிச்சிருக்கேன். அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம வந்து டில் சேர்த்து இல்லை அன்டில் சேர்த்து சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து டுவர்ட்ஸ். டுவர்ட்ஸ் அப்படின்னா நோக்கி அப்படின்னு அர்த்தம். ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் சென்னை நவ். நான் சென்னை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். நான் இப்பொழுது சென்னை நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். த ட்ரெயின் இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் த ஸ்டேஷன். ட்ரெயின் வந்து ஸ்டேஷனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம டுவர்ட்ஸ் சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர். ஆஃப்டர் அப்படின்னா பிறகு. ஐ woke up after 5 o'clock. நான் 5 o'clock பிறகு எழுந்தேன். ஐ slept
ஆஃப்டர் 10 o'clock நான் 10 o'clock பிறகு தூங்கினேன். ஸோ இந்த மாதிரி பிறகு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆஃப்டர் சேர்த்து சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க பிஃபோர். பிஃபோர் அப்படின்னா அது வந்து ஆஃப்டர்னா பிறகு, பிஃபோர்னா முன், அதுக்கு முன்னால் நம்ம சொல்றோம்ல அது மாதிரி. ஐ ரீச்டு ஹியர் பிஃபோர் 5 o'clock. நான் 5 o'clock முன்னாடியே இங்க ரீச் ஆயிட்டேன். ஐ woke up பிஃபோர் 5 o'clock. நான் பிஃபோர் 5 o'clock முன்னாடியே எழுந்து விட்டேன். இப்போ ஆஃப்டர்னா பிறகு, பிஃபோர்னா முன்னாடி. நெக்ஸ்ட் பாருங்க டெஸ்பைட். டெஸ்பைட் அப்படின்னா இருந்தாலும் அப்படின்னு மீனிங். The children are playing despite the rain. So ரெயின் இருந்தாலும் குழந்தைங்க விளையாடி கொண்டிருக்கிறார்கள். He is attending the class despite heavy fever. ஹெவி ஃபீவர் இருந்த போதிலும் அவன் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணான். ஓகேவா? ஸோ இதோட ப்ரிப்போஷன் சாப்டர் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் ப்ரிப்போஷன் இது வரைக்கும் கிளியராக எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் இது வரைக்கும் போட்ட எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 30 டேஸில் கண்டிப்பாக எல்லாருமே இங்கிலீஷ் பேசலாம். ஹாப்பி லேர்னிங். வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ.